friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிளகு வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். மிளகு வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கணும். நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போதே எப்படினாலும் நம்ம அதுல மிளகு போட்டுருப்போம். இருந்தாலும் மிளகு மட்டுமே பேஸா வச்சு குழம்பு செஞ்சோம்னா அதோட சத்து நமக்கு அதிகபட்சமா நமக்கு கிடைக்கும். வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மிளகு வந்து அதிகமா போட்டு ஒரு டிஷ் செய்யணும். மிளகு சாம்பார், மிளகு ரசம், மிளகு கார குழம்பு, பெப்பர் ஃப்ரை, அந்த மாதிரி காய்கள்ல அந்த மாதிரி எதுலயாவது ஒண்ணுத்த மிளக அதிகமா நம்ம சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி அந்த மாதிரி செய்யலன்ற பட்சத்துல பால்ல மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மிளகோட சத்து நமக்கு கிடைக்கும். சளியும் நமக்கு அதிகமா சேராது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மிளக பேஸா வச்சு மிளகு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு சாம்பாருக்கு ஏத்த சைட் டிஷ் சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் எப்படி டேஸ்டா கிறிஸ்பியா செய்யலான்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம்.